இல்லை இது முன்னாடி நாங்கள் பேசியிருந்தோம். விஜய் அண்ணா வச்சு இப்போ கண்டிப்பாக எடுப்போம்னு ஒரு 100வது படம் எடுப்போம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போது எல்லாருக்கும் தெரியும் விஜய் அண்ணா வந்து பாலிடிக்ஸில் இருக்காரு. ஸோ இதுதான் லாஸ்ட் படம் இப்போ வர போகிற படம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக விஜய் அண்ணா இல்லைன்னா வேற யாரோ பெரிய ஹீரோவை வச்சு தான் 100வது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மீன்ஸ் சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த டேரக்டருக்கும் ஆக்டருக்கும் மீன்ஸ் ஆக்டர் கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லைன்னா மீன்ஸ் டேரக்டர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் விஷால் ஆல்ரெடி அவருக்கே தெரியும். விஷால் வந்து இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. ஆஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் அவர் ஃபஸ்ட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஆக்டிங்லேயே அவர் இறங்கியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் டேரக்ஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அவர் ஏதோ கேட்டிருப்பாரு. டேரக்டருக்கும் அவங்களுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. அண்ட் இப்போ ஃபுல் அந்த டேரக்ஷன் வந்து ஃபுல்லாகவே விஷால் தான் இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதாச்சு இப்போதைக்கு அதே தான் விஷால் தான் ஃபுல்லாகவே டைரக்ட் பண்ணுறாரு. அவர் ஃபர்ஸ்ட்டு 4 days டைரக்ட் பண்ணியிருந்தாரு. மீது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்போ ஃபுல்லாகவே விஷால் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த பேர் கூட விஷால் பேர் தான் அவரோட ஆஸ் அ டைரக்ஷன்.